வாசிக்க கேட்போம். தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம். தெசலோனிக்கேயர் முதல் நிருபம் முதல் அதிகாரத்தின் 9, 10 2 வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எத்தனை புரிஞ்சிச்சு? கடினமான வார்த்தை. பரிசுத்த பவுலடிகளார் மிக ஆழமான உபதேசத்தை ரொம்ப சுருக்கமாக எழுதி வச்சிருக்கிறார். இதனுடைய கருப்பொருளை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2 காரியத்தை எம்பசைஸ் பண்றார் இந்த 2 வசனத்தில். முதல் காரியம், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம், பணிவிடை செய்யணும். சர்வன்ட் ஆஃப் காட். அதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். 2வது 10ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 காரியங்கள் சபை எப்போதும் செய்ய வேண்டியது. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம், சர்வன்ட், அந்த எண்ணம் இருக்கணும். 2வது, கர்த்தருடைய வருகையை எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் சபைக்கு வேண்டும் என்று முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு காத்திருத்தல். காத்திரு. எதற்காக காத்திரு? தேவனுடைய வருகைக்காக சபை காத்திருக்க வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் சபையை உருவாக்கினார். சபையிலே காத்திருத்தல். தேவ சபை தேவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். இதுதான் அப்ஜெக்டிவ். திஸ் இஸ் அவர் கோல் ஆஃப் தி சர்ச். அதான் நம்முடைய எய்ம். அந்த எய்முக்காக தான் ஓடணுமே ஒழிய இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும், இதை நான் எப்படியாவது வாங்கி ஆண்டவர்கிட்ட வாங்கி எல்லார் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கணும், அதெல்லாம் செகண்டரி. அது வேண்டான்னு சொல்லலை, அது வேண்டும். ஆனால் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், இயேசுவின் வருகையை ஆமென் ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆக சபையில் நம்முடைய லக்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கிய பயணம். அல்லேலூயா, ஆமென். சோதரன், நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யுங்க, எல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்ல படித்து சாதிங்க, எல்லா சாதனைகளும், அது தவறே இல்லை. ஆனால் லக்கு இயேசுவை நோக்கி பயணம். ஆமென். கடைசி ஆணுடைய வருகையின் போது எடுத்து கொள்ளப்படுகிறவர்கள் தான் ஆமென் சோத்திரம் லக்கோடு வாழ்ந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. லக்கை நோக்கி பயணிக்க தான் எல்லா ஆசீர்வாதங்கள், குடும்பம், பிஸ்னஸ், நல்ல உடல் சுகம், எல்லாம் லக்கை நோக்கிய ஒரு பயணம். அது இல்லாமல் ட்ராக் மாறிடக்கூடாது. ஸோ டெஸ்டினேஷன், சபையின் லக்கு இயேசு ஒருவரே. ஆமென். ஸ்தோத்திரம். வேற யாருக்காக சபைக்கு வரக்கூடாது. அவங்க சரியில்லை பாஸ்டர், இவங்க சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை. நான் அடிக்கடி கேட்குற கேள்விங்க, ஒரு கேள்வி. இடரல் வரும், அந்த இடரெல்லாம் தூக்கி போட்டுட்டு லக்கை நோக்கி பயணம். ஆமென். அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். இப்படி இடரல் அடைந்த விசுவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். அவங்க செய்த தவறுக்கு ஏசப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா? சொல்லுங்க. ஊழியராகட்டும், விசுவாசிகளாகட்டும், பெரிய பெரிய ரெவரண்டாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும்,
எப்பேற்பட்ட நபராக இருக்கட்டும். இன்னைக்கு அநேகர் பிறரை பார்த்து இடறி சபைக்கு வராமலே போயிடுறாங்க, பின்மாறி போயிடுறாங்க. ரொம்ப துக்கமான விஷயங்க. சபையின் இலக்கு இயேசுவை நோக்கி பயணம். அல்லேலூயா. வேற யாரையும் அக்கம் பக்கம் பார்த்துடக்கூடாது. ஆனால் சோத்திரம், ஒன்று செய்யுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு மிகுந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பதிவை முன் வைக்கிறேன். எல்லா வாரம் தவறாமல் சபைக்கு வாங்க. ஆமென். சோத்திரம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நீங்கள் கொடுக்கிறது கொடுக்காதது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நம்முடைய வருகை ரொம்ப முக்கியம். வந்து சத்தியத்தை மனதார கேட்டு இந்த 2 மணி நேரத்தை ஒதுக்கி இந்த 2 மணி நேரத்தை தியாகத்தோடு ஒரு காணிக்கையாக அர்ப்பணிங்க. இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் டெஸ்டினேஷன், இலக்கு, கோல் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஆக தவறாமல் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவருடைய வருகைக்காக சபை என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். We have to wait for his presence, second coming. 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். எவ்வளோ தூரம் போய் காத்திருக்கணும்? நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம டோக்கன் வாங்கி பேங்க்ல உட்காந்துருக்கோம் பார். எவ்வளோ மேனேஜரை பார்க்க எவ்வளோ காத்திருக்கிறோம், ஒரு பிரின்சிபலை பார்க்க காத்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்முடைய காத்திருப்பு எவ்வளோ இன்னும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அல்லேலூயா. எப்போது என் தேவன் வருவார் என்ற ஏக்கத்தோடு எல்லா வேலையும் செய்யணும். தெசலோனிக்க சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போதும் இந்த செகண்ட் கம்மிங்கை அப்படி அவர் டச் பண்ணிட்டு தான் முடிப்பார். நீங்கள் வேணால் வீட்டில் போய் வாசிப்போம். ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவு பார்த்தீங்கன்னா, ஆமென், 2ஆம் அதிகாரத்தின் முடிவு பாருங்க, 19ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது. 4ஆம் அதிகாரத்தின் ஆமென் கடைசி வசனம், ஸ்தோத்திரம், 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு. 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. 23ஆம் வசனம். ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவும் வருகையோடு முடிகிறது. அல்லேலூயா. அப்போ தெசலோனிக்க சபைக்கு எதை முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா, தெசலோனிக்க சபை விசுவாச மக்களே, நீங்கள் ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆமென். இந்த சபைக்கு மாத்திரம் அல்ல, பரிசுத்த பவுலடிகள் எழுதின முதல் நிருபம் எதுதான்? 1 தெசலோனிக்கேயர் தான். கிபி 52 எழுதினார். ஃபர்ஸ்ட் லெட்டர். கிட்டத்தட்ட 13-14 நிருபங்களை பவுலடிகள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின முதல் கடிதாசி எதுதான்? ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர். அப்போ ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயரை அவர் எங்கேருந்து எழுதினார்னு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? இல்லை, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இவர் தமது 2ஆம் மிஷனரி பயணத்தின் போது இந்த சபையை நிறுவுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொன்னேன், அவர் ஆசியாவில் ஊழியம் செய்வதற்காக ட்ரை பண்ணுறார். அப்போ ஒரு இரவு வந்து ஒரு தூதன் தோன்றி சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுறார், நீ ஆசியாவுக்கு போகாத, மக்கதோனியாவுக்கு போ அப்படின்னு ஏவப்படுகிறார். இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஊழியத்தில் ஏன் இப்படி ஒரு பெரிய தடை வருது அப்படின்னு சொல்லி அந்த பவுலடிகளுடைய 2ஆவது மிஷனரி பயணம், ஆசியாவில் ஊழியம் செய்ய ட்ரை பண்ணுறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் தடை செய்யப்பட்டு மக்கதோனியாவுக்கு திருப்பி விடப்படுகிறார். அப்போ இரவு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம்? வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிங்க.
அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ராத்திரியிலே ஒரு சொப்பனம். முந்தின வசனத்துல பரிசுத்த ஆவியான தடை பண்ணுகிறார். ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தோன்னே அடுத்த வசனம் 10ஆம் வசனத்துல கடைசியில் சொல்லு, நாங்கள் நிச்சயித்து கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ஊழியத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் மக்கதோனியாவில் விசிட் பண்ண இடம் பிலிப்பி பட்டணம். பிலிப்பிலிருந்து அவர் வந்து 17ஆம் அதிகாரத்தில் தெசலோனிக்கு போறார். கவனிங்க, தெசலோனிக்க பட்டணத்தில் வெறும் 3 நாள் தான் அவர் பிரசங்கம் பண்றார். நான் யோசித்து பார்த்தேன், வெறும் 3 பிரசங்கம். அந்த பிரசங்கத்தினால் உருவான சபை தெசலோனிக்கேயர் சபை. ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. என்ன பிரசங்கம் பண்ணாரு? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து பாடுபடவும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. ஆமென். 3 ஞாயிறு ஆராதனையில் கொடுத்த தேவ செய்தியின் மூலம் உருவான சபை தெசலோனிக்கேயர் சபை. 3 சண்டே சர்வீஸ் ஃபுல்லாக பேசுனது எதுதான்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், ஈஸ்டர், ரெசரக்ஷனை பற்றி பேசுகிறார். 2 தான் அச்சாணி. இதில் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம். இப்போ யூதர் வந்து ரொம்ப பொறாமை கொண்டு இவரை துரத்துறாங்க, வெளியே போ. 3 சண்டே பிரசங்கம் பண்ணி எல்லா யூதரும் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலடிகளார அங்கேருந்து விரட்டுறார். அங்கே தங்கியிருந்த, சுருக்கமாக சொல்கிறேன், யாசோன்கிற வீட்டில் தங்கியிருக்கிறார். யாசோனே வந்து அடிக்கிறாங்க. யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க அப்படின்னா, பவுல், சீலா, தீமோத்தேயு. யாசோன் வீட்டில் இருந்து கிளப்பி விடுறாங்க. இவங்க 3 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்து அவங்க அப்படியே பெரோயா பட்டணத்துக்கு போகிறாங்க. பெரோயா பட்டணத்தில் போய் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால மற்ற எல்லா பட்டணத்தை பார்க்கலும் பெரோயா பட்டணத்தில் எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து அவங்க பெரோயா பட்டணத்துக்கு வந்து அங்கே ஊழியம் செஞ்சனால இந்த யூதர்கள் அங்கேயும் வந்து துரத்துறாங்க. இங்கேயும் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறான்னு சொல்லி அங்கேயும் விரட்டுறாங்க. அங்கே இருந்தும் இந்த பவுல், சீலா, தீமோத்தேயு 3 பேர் சேர்ந்து இணைந்து பயணிக்கிறாங்க. இவர் என்ன பார்க்குறாருன்னா, தீமோத்தேயையும் சீலாவையும் பெரோயாவில் விட்டுட்டு அவர் அத்தேனை ஓடி போகிறார். அத்தேனிலிருந்து கொரிந்துக்கு போகிறார். நல்லா கவனிங்க. திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, நாம் வாசிக்கிற, தியானிக்கிற எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றது. அல்லேலூயா. அவன் சும்மா கட்டு கதையெல்லாம் பேசலை. இதெல்லாம் ரெக்கார்டட். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். சோத்ரம். கவனிங்க. ஆக 2வது மிஷனரி பயணத்தில் மீண்டும் சொல்கிறேன், மக்கதோனியா என்பது ரோம சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். அதில் கேபிட்டல் தான் எது? தலைநகரம் தான் தெசலோனிக்கேயா. அங்கே நல்ல ஊழியம் செய்கிறாரு. 3 சண்டே ஊழியம் செய்கிறாரு. அவரை துரத்துறாங்க யூதர். அவர் பெரோயாவுக்கு போகிறார். பெரோயாலையும் நல்ல நற்குணசாலிகளாக ஆகிறாங்க. வசனத்தை காமிக்கிறாரு. வசனத்தை பார்க்க நல்ல குணம் வந்துருச்சு, கெட்ட குணம்லாம் இல்லை. சோதரம். அப்போ திருப்பியும் இந்த தெசலோனிக்கா பட்டணத்திலிருந்து பெரோயா பட்டணத்திலிருந்து விரட்டுறாங்க, நீ வெளியே போங்கிறாங்க. அங்கே தீமோத்தேயுவையும் சீலாவையும் விட்டுட்டு இவர் அத்தேனே பட்டணத்துக்கு போகிறார். தூரத்துக்கு போகிறார். தூரத்தில் இருந்து ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படி இருக்காங்க தெசலோனிக்கா பட்டணம், சபை விசுவாசி நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாரு. உடனே தீமோத்தேயு இங்கே இவர் திருப்பி அத்தேனிலிருந்து கொரிந்துக்கு வர்றார். கொரிந்திலிருந்து தீமோத்தேயை வர சொல்லி அவர் வந்து இங்கே உட்கார்ந்து ஃபீட்பேக் சொல்கிறார். தெசலோனிக்கா பட்டணம் அந்த விசுவாச மக்கள் சூப்பராக இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணார். முதல்
எழுதின நிருபம் தான் தெசலோனிக்கேயர் நிருபம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தெசலோனிக்க நிருபத்தை கொரிந்து பட்டணத்திலிருந்து தீமோத்தேயுவை வரவழைத்து நல்ல ஃபீட்பேக் கேட்டு அந்த இளம் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதிலே, ஊக்கமளிப்பதிலே, சோதரம் அவர்களுக்கு விசுவாசத்திலே நல்ல ஆலோசனை வழங்குவதிலே இந்த தெசலோனிக்கே நிருபத்தை பரிசுத்த பவுலடிகளார் எழுதினார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் நீங்க ஒரு சில குழந்தையாவே இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஊக்கமளிக்கிற ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நல்ல என்கரேஜ் பண்றாருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, மூன்றையும் எம்பசைஸ் பண்ணி எழுதுறாருங்க. உங்கள் விசுவாச ஜீவியத்தில் தளர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க விக்கிரகங்களை விட்டுலாம் வந்திருக்கிறீங்க, சோத்திரம், நீங்க ஆண்டவருக்கு உண்மையாய் பணிவிடை செய்யுங்க. அல்லேலூயா. துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, ஒன்று செய்யுங்கள். உங்களுக்கு வர இருந்த பெரிய கோபாக்கினையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தார். மீண்டும் ஆண்டவராகிய இரட்சகர், ஓ வானாதி வானங்களிலே மேகங்கள் சூழ்ந்திருக்க, ஓ சீக்கிரம் கர்த்தர் வரப்போகிறார் என்று சபையை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த காலைவெளியில ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். மாரநாதா வாரும், சீக்கிரம் வாரும். அல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கணும். நம்ம காத்திருப்பு என்ன? வேலை எப்போ கிடைக்கும், குழந்தை எப்போ பிறக்கும், வீடு எப்போ வாங்குவேன், இதை நம்ம எதிர்பார்ப்பு. இது அல்ல நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆமென். அது ஆசை இருக்கலாம். ஆமென். மிக பிரதானமானதை எதிர்பார்த்தால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வருகை எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? இயேசுவே சீக்கிரம் வரும். இயேசு எப்ப வருவார்னு எதிர்பார்க்கணும். ஆமென். அந்த எதிர்பார்ப்பு ஆண்டோட வருகை கூட தாமதமாகலாம். சீக்கிரம் மரணம் வரட்டும்னு எத்தனை பேர் எதிர்பார்க்க முடியும்? என்ன பாஸ்டர் காலங்காத்தாலும் இப்படி சொல்றீங்க? மரணம் வரும்போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஒரு க்ஷண பொழுதிலே எல்லாம் முடிவுக்கு வரும். ஆமென். எதிர்பார்க்கணுங்க. மரணமோ வருகையோ எதுவும் திடீர்னு சம்பவிக்கலாம். இந்த ஆராதனை கலந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நீடிய ஆயுசு இருக்கட்டும், உங்களை வாழ்த்துகிறேன். ஆனால் ஆண்டவர் திடீரென்று மரணத்தை அனுமதிக்கும் போது நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகா சொல்றாரு தெசலோனிக்க சபைக்கு. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் வரும்போது சபை எப்படி நடந்து கொள்ளணும்? சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எப்படி முக்கியத்துவப்படுத்துறாரு பாருங்க. உங்களுக்கு மரணம் வந்தா கூட புறஜாதி ஜனம் குய்யோ மொய்யோன்னு நெஞ்சிலையும் தலையில அடிச்சுட்டு அழுகிற மாதிரிலாம் அழக்கூடாதுங்கிறாரு. துக்கம் இருக்கும், துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலை. நல்ல கவனிங்க, வருகையும் எம்பசைஸ் பண்றாரு, மரணத்தையும் முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. மற்றவர்கள் துக்கிக்கிறது போல விசுவாச ஜனம் துக்கம் இருக்குங்க. துக்கத்தை நான் கொச்சைப்படுத்தலை, அந்த உணர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மற்றவர்கள் துக்கத்தை விட உங்கள் துக்கம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் ஆராதிக்கிற இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். resurrected God, we are serving living God. செத்த தெய்வத்தை ஆராதிக்கல. உங்களுக்கு முதற் பலனானார் இயேசு இருக்கிறப்ப, மூத்த சகோதரன் இருக்கிறப்ப, ஆமென், ஏன் இப்படி துக்கப்படுறீங்க? வேண்டாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் நித்திரை அடைந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்றைக்கு நமக்கு மரணம் வந்தாலும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? சத்தம் வரல, ஒரே ஒரு அல்லேலூயா தான் வருது. அல்லேலூயா. கர்த்தர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்காது. ஆமென். அவங்க மரணம் வரணும்னு சொல்லலை, நீங்கள் நல்ல நீடோடி வாழணும்,
ஆனால் நம்ம இருதயம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எதற்கும் ஆயத்தமாக இருக்கணுங்க. ப்ரிப்பேர்டு ஹார்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளும், ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளும், ரொம்ப ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு காணப்படும். சிறுபலத்தனமாக இருக்காது, மெச்சூர்டு இல்லாமல் இருக்காது, நல்ல மெச்சூர்டாக நடந்து கொள்ளும். எல்லாருக்கும் சம்பவிக்கிறது தான். நான் ஒரு நாள் இவர்களை கண்ணார காண்பேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு அந்த ஒலிவ மலையில் இருக்கும்போது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எப்படிங்க, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்போ நம்ம மறுரூபம் ஆகும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பரலோகத்தில் நம்முடைய அப்பாவை, மரித்த அப்பாவை பார்க்க முடியுமா? பார்க்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆனால் உறவு கொள்ள முடியாது. ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்பா இப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்க முடியாது. வி கேன் ஐடென்டிஃபை, இவர் தான் எங்கள் தாத்தா, இவர் தான் அப்பா, இவர் தான் என்னுடைய சகோதரர், எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் ஒட்டி உறவாட முடியுமா? அது செய்ய முடியாது. எல்லாம் ஆவியாக இருக்கிறோம், ரொம்ப தெளிந்த புத்தியோடு இருக்கணும். சபை நல்ல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். மரணமோ வருகையோ எது வந்தாலும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஆமென். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கவலைகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் சொல்லணும், என் தேவன் அறியாமல் எதுவுமே நடக்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஓ, நல்ல உன் இருதயம் ஆயத்தமாகட்டும். கர்த்தருடைய வருகைக்கு சபை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆமென். கொரிந்தியருக்கு சொல்றார், ஒவ்வொரு சபைக்கும் இந்த வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் முக்கியத்துவப்படுத்துகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:7 வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? காத்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டார். காத்திருங்கலாம் சொல்லல, காத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் நம்புறேன் உங்களை அப்படிங்கிறார். பாத்தீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு ரொம்ப அழகா சொல்லார். பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரா? கொண்டு இவரு எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பவுலடிகளார் இந்த நிருபங்களை எழுதும்போது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, அப்பமே ஆதி திருச்சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்துச்சுன்னா, இப்போ 2026 இருக்கிற நாம எவ்வளோ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கடிதத்தை வடிவமைக்கும் போதும் அவர் ஆயத்தமாக இருந்து தான் எழுதுறாரு. கடைசி நிருபம் தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு அவர் எழுதின கடைசி கடிதாசி. அதில் கூட அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் சீக்கிரத்தில் அவர் சாக போறாருன்னு. நீரோ மன்னன் அவன் இவரை சிறைச்சேதம் பண்ண போறான்னு தெரிஞ்சும், மரணம் வரம் போகுதுன்னு தெரிஞ்சும், அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருந்த பரிசுத்த பவுலடிகளார் அல்லேலூயா தன்னையும் சேர்த்து கொள்றார். அது வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல தீமோத்தேயு, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அந்த பிரசன்னமாகுதல்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது வருகையை குறிக்கிறது, செகண்ட் கம்மிங்கை குறிக்கிறது. அப்போ இவர் கடைசியா எழுதின கடிதாசினா 2 தீமோத்தேயு தான். எங்க பாஸ்டர் போட்டிருக்குது அப்படின்னா, அந்த 6ஆம் வசனத்துல பாருங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு எழுதுறாரு. லாஸ்ட் மொமெண்ட். அப்போ கூட மரணம் வர்ற டைம் கூட அவர் ஆணுடைய வருகைக்காக எதிர்பார்த்தார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை, ஆதி பரிசுத்தவான்கள்
அப்பமே வருகைக்கு எதிர்பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு 2026 வருஷம் வந்துருச்சு, இன்னும் வருகை வரல. ஆனால் வருகையே தாமதமாகலாம், ஒருபோது நம்ம மரணத்தை தாமதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. மரணமோ வருகையோ எது வந்தாலும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லாம் வேலை நடக்கும். நல்ல வீடு கட்டுங்க, வேலைக்கு போங்க, படிங்க, எல்லாம் செய்யுங்க, தடை ஒன்றுமில்லை. இயேசுனுடைய வருகைக்கும், நம்முடைய பிசினஸுக்கும், நம்முடைய குடும்ப ஜீவியத்திற்கும், நம்முடைய படிப்புக்கும், வேலைக்கும் ஆண்டுடைய வருகை தடையே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எதை செய்தாலும் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன நினைப்பு? அப்படி நான் என்னுடைய தேவனிடத்தில் நான் எப்போ போவேன்? ஹல்லேலூயா. அவருடைய வருகை வந்தால் இந்த செவிகள் எக்காலின் சத்தத்தை நான் கேட்கணுமே. ஆமென். டெஸ்டினேஷன் நான் போய் சேரணும் ஆண்டவரே, என்னுடைய கோல் பரலோகம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சபை ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். வேற எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காதீங்க. இதை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி, நான் உங்களுக்கு சவால் விடுறேங்க. ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர், ஐ கேன் சேலஞ்ச் யூ சிஸ்டர். இந்த டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுங்க. நீங்க விரும்பாத ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு தருவார். ஆமென். அவருக்கு பிடிச்சதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சுட்டா நீங்க கேட்காததெல்லாம் தருவார். ஆமென். சாலமோன் கேட்காத எதெல்லாம் கொடுத்தார்? ஐஸ்வர்யம். அவன் ஞானத்தை கேட்டான், அவருக்கு பிடிச்சதை கேட்டான். பிடிக்காத ஐஸ்வர்யம் என்ன, புகழ் என்ன, ஆசி என்ன? டே அப்பா, இன்னைக்கு சபை இயேசுவுக்கு பிடிச்சதை கேட்க போறோம். உமது வருகையிலே நான் பங்கெடுக்கிறவனா இருக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் நம்முடைய லக்கு, கோல். இன்னொரு வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களும் தன்னுடைய நிருபத்தில் வருகையை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறார். 2 பேதுரு 3:13 வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காத்து. we are wait for that. அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். அதை யாரும் தடுக்க முடியாதுங்க, யாரும் தடுக்க முடியாது. பிலிசுனியமோ மந்திரமோ மந்திரிகமோ உங்களுக்கு எதிராக உங்க ஆபீஸ்ல நிறைய குழி வெட்டலாம், அதெல்லாம் பயப்படாத. தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆமென் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும்படி கர்த்தர் சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. பிரதர் சிஸ்டர், உங்களுடைய நீ நினைப்பதை விட, நீ யோசிப்பதை விட தேவன் அதிகமாய் உன் பேரில் அக்கறையாய் இருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆக நம்முடைய நோக்கம், லக்கு இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம போட்ட எத்தனை பிளான் சக்சஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, எத்தனை நஷ்டம் வந்திருக்கு. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரதர் சிஸ்டர், உங்க பிளான் எல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டு, ஆண்டவர் என்னை குறித்து புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு பெரிய புக் வச்சிருக்காரு, ஞாபக புஸ்தகம். பேஜ் நம்பர் 27 உங்க பேர் எழுதியிருப்பார். இன்னாருக்கு நீர் பிறக்க வேண்டும், இந்த இடத்துல நீ வளரணும், இந்த ஸ்கூல்ல படிக்கணும், இந்த கல்லூரியில நீ படிக்கணும், உன்னுடைய பிசினஸ் என்ன, உன்னுடைய மனைவி யார், உன்னுடைய கணவன் யார், உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் யார், நீ எங்க வேலை செய்யணும், எங்க வீடு வாங்கணும், எந்த சபைக்கு போகணும், எல்லாம் எழுதி வச்சு அப்பன் இயேசு தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க நோக்கம் அவருடைய திட்டத்தை நிறைவேறுவதா இருக்கணும். ஏன் ஃபெயிலியர்? எல்லாம் சுயம், மாம்சத்தில் முடிவெடுக்கிறது. அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருங்க. சோத்திரம். இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் குறைவுபட்டு வந்திருக்கிறாயோ, எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாயோ அவைகளை இருக்கிறவைகளாகவே கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய லக்கு, நம்முடைய கோல் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வர
எதிர்பார்ப்பது, காத்திருப்பது. ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் ரொம்ப அழகாக சொல்லார். அந்த வசனத்தை வாசிங்க, பேதுரு சொன்ன அந்த வார்த்தைக்கு மேலே வாசிங்க, முந்தின வசனம் 2 பேதுரு 3:11 வாசிக்கலாம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போங்க. இதெல்லாம் மனசுல பதிச்சு வச்சுக்கணும். பிரயாசப்படுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஆனா சிந்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே உங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்ல சாதனை பண்ணுங்க, வேலைக்கு போங்க, தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் சோத்திரம், இந்த அழிந்து போகிற உலகத்தின் மேலே நம்முடைய நாட்டம் இருக்கவே கூடாது. ஆமென். அந்த சிந்தையோடு இருக்கும் என்றால் சோத்திரம், கர்த்தர் வரும்போது சபையார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். நம்முடைய காத்திருப்பு ஆண்டுடைய வருகைக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பரலோகத்தை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம். ஆமென். உங்களை நேசிக்க இல்லாமல் இருக்கலாம். உங்களை நேசிக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற நல்ல செய்தி இன்றைக்கு சொல்லுகிறேன். ஆமென். உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வைப்பதில் சோத்திர சபையை கொடுத்து போதகரை கொடுத்து உங்களை நடத்துகிறார் என்றால் உங்கள் மேல ஆண்டவருக்கு எத்தனை கரிசனை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய அன்புக்காக தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஏன் இப்படி நேசிக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யார் தெரியுங்களா? வாசிங்க 2 கொரிந்தியர். ஏன் காத்திருக்க சொல்றாரு? ஏன் வருகைக்காக எதிர்பார்க்கணும்? சோத்திரம். ஏன் கண்டிப்பு அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். உலகத்துக்காக மட்டும் வாழாதீங்க. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மறுமைக்காக வாழ்வது. ஆமென். ஆக தேவன் மேல் மறுமைக்காக, கிறிஸ்துவுக்காக, இம்மைக்காக வீடு வேணும், ஆஸ்தி வேணும், ஆமென், சோத்திரம், வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், இம்மைக்காக ஓடினீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிராண்டாக நடக்கலாங்க கல்யாணம், அதெல்லாம் முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி நல்ல ஜீவனம் பண்ணுகிறார்கள், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அடக்க ஆராதனை ஜாம் நடக்கிறது முக்கியம் இல்லை. உன் அடக்க ஆராதனை சமத்துவபுரத்தில் நடந்தாலும் ஸ்தோத்திரம், நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தால் எக்கால ஊதும் போது அவருடைய வருகையிலே பங்கெடுத்த அதுதான் உண்மையான அடக்கம். ஆமென். இதை தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். இம்மைக்காக சிலர் ஓடுகிறார்கள், அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மறுமைக்காக நான் பிரயாசப்படுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதற்காக தான் காத்திருக்க சொல்றார். 2வது முக்கியமான இந்த காத்திருப்பதின் நோக்கம் என்ன? இந்த வசனத்தை எல்லாம் படிக்கணும். இதனால தான் காத்திருக்க சொல்றார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்க கேட்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, யார? உங்களை என்ன? சபையை, கொரிந்து சபையை சொல்றாரு. உங்களை எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. சபை கற்பை காத்து கொள்ள வேண்டும். யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை? ஒரே புருஷன். யார்? கிறிஸ்து. நியமித்தபடியால் அப்படின்னா அங்க
நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு ஆண்டவருக்கு ஞான ஸ்நானம் எடுத்து அந்த மேலே கரையில் ஏறுறீங்களோ, நீங்களும் ஆண்டவரும் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். ஆமென். நான் எனக்கு வரப்போகிற மணவாளனாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் மணவாட்டி, அவர் எனக்கு புருஷனே சொல்லலாங்க. யூத கலாச்சாரத்தில் அதுதான், இதான் விதி. நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்ட தம்பதிகள் அவர்களை கணவன் மனைவினே சொல்லுவாங்களாம். எங்க போட்டிருக்கு பாஸ்டர்? மத்தேயு 1:18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, கூடினா அவர்கள் மேரேஜுக்கு முன்னால, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அப்போ இவங்க கணவன் மனைவினே அழைக்கப்படுறாங்க. பாருங்களேன், மனைவியை என்ன செய்யணும்? ரகசியமா தள்ளி விடணும்னு சொல்லி. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அந்த மணமகள் எப்படி அழைக்கப்படுறாங்க? கணவன் மனைவினே அழைக்கப்படுறாங்க. உங்க நிச்சயதார்த்தம் இப்போ நீங்க யோசித்து பாருங்க. நிச்சயதார்த்தம் 1 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு, 1 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம். இப்போ மணமகள் வேற யாராவது நினைக்க தோணுமா? அவங்க அத்தானையே நினச்சிட்டு இருப்பான். அத்தானுடைய ஃபோன் நம்பர் கிடைக்காதா? நிச்சயதார்த்தம் முடிந்த மணமகன் என்ன செய்வான்? பொண்ணோட ஃபோன் நம்பர் எப்படியாவது கிடைச்சிடாதா? ஒரு ஹாய் மெசேஜாவது போட்டுடலாமே, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே. கணவன், அந்த மணமகன் நியமிக்கப்பட்ட, நிச்சயம் முடிக்கப்பட்ட மணமகன் வரப்போகிற மனைவிக்காகவே வாழ்வான். அல்லேலூயா. மனைவியானவள் நிச்சயம் முடிக்கப்பட்ட மணமகள், ஆமென் சோத்திரம், மணமகனுக்காகவே வாழ்வாள். அப்படித்தானே? அதான் உண்மை. அடுத்த மாதம் மேரேஜ், இந்த மாதம் நிச்சயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 1 மாதம் அவருக்கு என்ன பிடிக்கும்னே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்னும் காத்திருக்கணும். we have to wait for his present second coming. ஹல்லேலூயா. அப்படி திடீர்னு சிலருக்கு ரட்சிப்பு வரும் முடிவு நேரத்தில். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்ட மணவாட்டி கூட்டம். ஹல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் கற்பை இழந்துடக்கூடாது. ஆக விபச்சாரிகள் ஏன் அழைக்கிறார் தெரியுங்களா? அவங்க விபச்சாரம் செஞ்சான்னு அர்த்தம் இல்லை, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. இவர்கள் யார் நிச்சயிக்கப்பட்டவர்கள்? மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். உலக ஆசை, பண ஆசை, பொருளாசைக்கு போகும்போது ஆண்டவர், அதனால தான் வேசித்தனம், விபச்சாரம், மற்றபடி எந்த இவருக்கு அந்த வார்த்தைக்கான அந்த முழு அர்த்தம் இல்லை. அதை உருவகப்படுத்துகிறார். ஏன் ஜனம் என்னத்தான் நேசிக்கணும். அல்லேலூயா. மற்ற உலக வேலையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், ஆமென் சோத்திரம், திருமண காரியமாகட்டும், ஏதுனாலும் கர்த்தருக்கு 2வது தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு நியமிக்கப்பட்ட, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. அதனால தான் காத்திருக்கணுங்க, சும்மா கிடையாது. சபை ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக அவர் கைப்பிடிச்சு கொடுக்கணுமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வருகை இன்றைக்கு சாயங்காலம் இருந்துச்சு. சின்ன வயசில் இந்த மெசேஜ்லாம் பயங்கர ஒரு பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. இந்த மெசேஜ்லாம் கேட்டுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு கண்ணை விழிச்சு பார்த்தா அப்பா இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லாம் போயிட்டாங்களோ, நம்ம கைவிடப்பட்டமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது தேடி இல்லைன்னா இந்த மெசேஜ்லாம் கேட்டுட்டு சின்ன வயசில் அவ்வளோ பெரிய மனதில் தாக்கம். இது டெய்லி இருக்கணும் சபைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த தாக்கத்தை உடையவர்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறவர்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படவே கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த நாளை குறித்து ஏசப்பா சொற்பொழிவில் பேசியிருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங்லே செகண்ட் கம்மிங்கை குறித்து டீட்டெயிலாக சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். கேட்குறாங்க, நீங்கள் வர்றது அப்போ கூட தானே இருக்கிறார்.
அவங்க எல்லாம் கேட்குறாங்க. வாசிங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 24:3 வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எப்ப சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்களிடத்தில் ஒரு வாஞ்சியை கிரியேட் பண்ணிட்டார் பாருங்க. டிசைபிள்ஸ்குள்ள ஒரு தர்ஸ்ட் உண்டாக்கிட்டார். ஃபர்ஸ்ட் கம்மிங் கூடவே இருக்கிறாருங்க. திருப்பி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் ஆண்டவர் இந்த சத்தியத்தை விதைச்சிருக்கிறார் பாருங்க. முதலாம் வருகையிலேயே 2ஆம் வருகையை பதிவு செய்திருக்கிறார். சீசலுக்காக திருப்பி நீங்கள் எப்போ வருவீங்க ஆண்டவரே? அப்போ தான் ஆண்டவர் சொல்லாரு, எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த மெசேஜ் எடுத்திருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. 42ஆம் வசனம் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். 44ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் நினையாத நாளிகையிலே ஆதலால் நீங்களும் ஆயத்தமா எவரெடி. ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வைங்க பாஸ்டர். அப்போ நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி அப்புறம் சுத்திகரித்து அப்படிலாம் இல்லை. எப்பவுமே ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு ஆணுடைய வருகை வந்தா எத்தனை பேர் போக ரெடியா இருக்கிறீங்க? எப்பவும் ஆயத்தமா இருக்கணுங்க. சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அலர்ட். பாத்தீங்களா? இது ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மனுஷகுமாரனுடைய வருகை வரும்போது என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, நோவா காலத்தில் எப்படி சம்பவித்ததோ அப்படியே சம்பவம். நோவா காலத்தில் என்ன சம்பவித்தது? 38ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும். ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான். அன்னைக்கே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு பாரு. போற இடத்துலலாம் கஃபே பார் தான். பேக்கரிக்கு பஞ்சமே இல்லை கோயம்புத்தூர்ல. ஒரே சாப்பாடு, வித்தியாசமா சாப்பிடணும் நம்ம ஆட்களுக்கு. புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் போகும் வரை உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். உங்களுக்கு எனக்கும் உணர்வுள்ள ஜீவியை நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த காலவெளியில அப்பன் இயேசுட்ட கேட்கிற நல்ல மிக சிறந்த ஒரு ஜெப குறிப்பு, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. திடீரென்று ஆண்டவருடைய வருகை வரும். பிதா தவிர ஒருவரும் அந்த நாளை அறியார்கள். பிதாக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாள் எப்பேற்பட்ட பெரிய அப்போஸ்தல ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசியா இருந்தாலும் தெரியாது. 1993 ஒரு மேகசீன்ல வந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 93 முடிஞ்ச உடனே மீதம் 7 வருஷம் இருக்கு பாருங்க. அதுல 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த சதாப்தம் முடிய போகுது, உலகம் முடிய போகுதுன்னு மேகசீன்லாம் வந்துருச்சு. 93ஆம் ஆண்டு இந்த மாதம் இந்த தேதியிலே கர்த்தருடைய வருகை வரப்போகுது, ஜனமே ஆயத்தமா இருக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரே ஆயத்தம், ஒரே ஃபாஸ்டிங். ஏன்னா 93 முடிஞ்சு அந்த 7 வருஷத்துல 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அவ 2000 சதாப்தம் முடிந்தது. அவ்வளவுதான். 2000க்கு அப்புறம் 1000 ஆண்டு ஆண்டுடைய அரசாட்சி வரப்போகுது. எல்லாம் ப்ரிப்பரேஷன். ஒரு மேகசின்லேயே வந்துருச்சு, எக்கால தூதன் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் அப்போ அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் எல்லாம் அப்பப்போ பார்த்துக்கிறது, வீட்டில் எந்திரிச்சுப்பா எல்லாம் இருக்கிறாங்களா பார்த்தா எல்லாம் இருக்கிறாங்க. முடிவு உடனே வராது, எல்லாம் இருந்தாங்க. வருகை பாருங்க 2026 ஆயிடுச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிதா தவிர அந்த நாளை ஒருவனும் அறியான். அல்லேலூயா. நினையாத நாளிகையில். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இந்த வருகை இந்த தமிழகத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்து காரன்பேட்டைக்கு மட்டுமா இருக்கும்?
வேர்ல்டு வைட் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். வாசிக்க கேட்போம். மத்திய 24:40-41 வாசிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப பகல் நேரம் வயல்ல நைட்ல போய் விவசாயம் பண்ணுவான். பகல்ல ஒரு பங்கு எடுக்கப்படும், ஒருவன் கைவிடப்படுவான். 41 வாசிங்க. 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். எந்திரம் அரைப்பாங்கன்னா அந்த திரிப்பாங்க. அதெல்லாம் யாரும் பகல்ல ஈவினிங் தான் பண்ணுவாங்க. எங்க தாத்தா சாயங்காலம் 4-5 மணிக்கு தான் அது பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த குளிர்ச்சியான வேலையா இருக்கும். அப்போ ஒரு பங்கு பகல்ல நடக்குது, ஒரு பங்கு சாயங்காலத்தில். இரவு எங்க அப்படின்னா லூக்கா 17:34 வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். பார்த்தீங்களா? சில நேரத்தில் காலையிலும் திரிப்பாங்க, காலையிலோ சாயங்காலத்திலோ, பகலிலோ இரவிலோ. அப்போ பூமியிலே சன்லைட் ஒரு பங்கு பகலாக இருந்துச்சுன்னா இன்னொரு பங்கு எப்படி இருக்கும்? இரவாக இருக்கும். அகில உலகத்திற்கும் ஆண்டோடைய வருகை காணப்படும். அல்லேலூயா! எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார் பார். இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷ ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் கம்மிங்லேயே செகண்ட் கம்மிங்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளோ ஆயத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா! இந்த ஆண்டுடைய வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் 318 விசை வருகிறது. செகண்ட் கம்மிங்கை குறித்து 318 தடவை சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பைபிளில் 2400 தடவை ஆண்டுடைய 2ஆம் வருகை சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டுடைய பகிரங்க வருகையை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். சகரியா 14:5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா! அன்னைக்கே ரகசிய வருகையில் இது பகிரங்க வருகை. செகண்ட் கம்மிங்கை 2ஆ பிரிக்கலாம். சீக்ரெட் கம்மிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா பகிரங்க வருகை, ராப்சர். இந்த வருகை எல்லாருக்கும் கேட்காது. எல்லாருக்கும் கேட்குமா? பிரதான தூதனின் சத்தம், எக்கால சத்தம் எல்லாரும் கேட்குமா? ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் ஆமேன் சோத்திரம் கழுவப்பட்ட மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த தேவஜனம் எக்கால சத்தத்தின் சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா! அது என்னங்க மேலே துணிக்கிற சத்தம் ஒருத்தருக்கு மட்டும் கேட்குது, ஒருத்தருக்கு கேட்கல. ஏலிக்கு கேட்கல, யாருக்கு கேட்டுச்சு? சாமுவேலே 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 என்று கூப்பிட்டது சாமுவேலுக்கு கேட்டுச்சு, ஏலிக்கு கேட்கலையே. எவ்வளோ பரிதாபமான நிலைமை பார்த்தீங்களா? அதை நினச்சி ஏலி வருத்தப்படக்கூட இல்லை. ஆணுடைய வருகை வரும்போது இந்த செவிகள் விருத்த சேதனம் உடையவர்கள் மாத்திரம் கால சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா! ஆமென். நம்முடைய டெசிபலுக்கு அப்பாற்பட்டது வௌவால் சவுண்டு. வௌவால் சவுண்டு கேட்க முடியுமா? வௌவால் சவுண்டு விடுதுங்க, மீயொலி அப்படிம்பாங்க. அந்த டெசிபல் 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு அபவ் வி கான் ஹியர் லிசன். அப்போ சில சத்தம் நம்முடைய செவித்திறனுக்கும் அப்பாற்பட்ட சத்தம் இந்த உலகத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம செவிகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தால் எக்கால சத்தத்தில் தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா! ஆமென். ஆகவே தான் எப்போவுமே பாட்டு கேட்டுட்டு கூடாது. என்ன பாட்டு? சினிமா பாட்டு. ஆணுடைய பாட்டை கேளுங்க, ஆராதிங்க. எக்கால சத்தம் கேட்கும்போது சபை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். ரொம்ப அழகாக சொல்லு. இந்த தெசலோனிக்க சபைக்கு பெரிய சங்கடம் வந்துருச்சுங்க. என்ன சங்கடம் அப்படின்னா, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம பிதாக்கள்லாம் இறந்துட்டாங்களே, இவங்க வருகையில் வருவாங்களான்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான்
யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் ரொம்ப அழகாக தெளிவாக எழுதுறார் பரிசுத்த பவுல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனம். தெசலோனிக்க சபைக்கு பெரிய ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வரமாட்டாங்களான்னு ஒரு பெரிய சந்தேகம். அதை நிவர்த்தி செய்வதற்காக எழுதுகிறார். 15 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். யாரா? இவரையும் சேர்த்துக்கிறார். இவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்பமே உயிரோடு இருக்கிற நாம் அப்படிங்கிறார். அப்பமே பவுலடிகளாரும் தெசலோனிக்க சபையார் எல்லாரும் அவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். நாம் அவங்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் யார் அப்படின்னா அவங்க தான். ஏனெனில் அடுத்து வாசிங்க 16ஆம் வசனம். தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டு, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் யுகாயுகமாய் ஆண்டவரோடு இருக்க போகிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா.